சிஎஸ்கேவில் ஓப்பனர் இடத்துல இருந்து ராகுல் திரிபாதியை தூக்கிட்டு மாற்றாக டிவோன் கான்வேவை விளையாட வைக்க முடிவெடுக்கப்பட்டிருக்கா. இதனை தொடர்ந்து ருத்ராஜ் கெய்க்வாட், அடுத்து சிவம் தூபே, விஜய் சங்கர் ஆகியோருமே இருப்பாங்க அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. டவான் கான்வே ஓப்பனராக களமிறங்குவதால வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் ஜிம்மி ஓவர்டன் அணியில சேர்க்க முடியாது. அதற்கு மாற்றாக அன்ஷுல் கம்போஜை விளையாட வைக்கிறாங்க. வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டராக கம்போஜ் லிஸ்டே போட்டிகள்ல 161 ஸ்ட்ரைக் ரேட்ல ரன்கள் அடித்திருக்காரு. இதனால இவரை பினிஷராகவுமே பயன்படுத்த உள்ளதாக சொல்லப்படுது. அதே போல மகேந்திர சிங் தோனி அவர்களை கடைசி 2 ஓவர்கள் இருக்கும் பொழுது களமிறக்கவும் அணி நிர்வாகம் முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது கடைசி 2 ஓவர்கள் இருக்கும் பொழுது 5 விக்கெட்டுகள் மட்டுமே விழுந்திருந்தாலும் தோனியை களமிறக்க முடிவெடுக்கப்பட்டிருக்காம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அடுத்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வர சனிக்கிழமை மதியம் எதிர்கொள்றாங்க. இந்த போட்டியில தோற்றா அது ஹாட்ரிக் தோல்வியாக மாறிடும். இதனால கடைசி 2 போட்டிகள்ல செய்த தவறுகளை திருத்திக் கொண்டு அதிரடி கம்பேக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருக்காங்க அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.